ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. டெய்லி மார்னிங் மழை வரும். இன்றைக்கி மழை இல்லை, ஸோ அதான் கொஞ்சம் டெரஸில் வாக் வந்திருந்தேன். பாருங்கள், ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுங்க மாடி மேலே வந்து வாக் பண்ணி. டெய்லி மழை வந்தனால மேலே வர முடியல. இன்றைக்கி டெரஸில் ஒரு குட்டி வாக் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய சண்டே சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சாட்டர்டே ஷாப்பிங் போயிருந்தேன். அங்கே காடை முட்டை பார்த்துருந்தேன். சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேங்க, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. சரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த காடை முட்டையில் பெப்பர் ஃப்ரை பண்ணி தருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கடாயில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டெலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக போட்டிருந்தேன். காடை முட்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. ஆனால் அது எங்கே வாங்குறது தெரியல. ஆன்லைனில் வாங்கலான்னு பார்த்தா நார்மலாக நம்ம திங்ஸ் ஆர்டர் பண்ணாவே எவ்வளோ டேமேஜாக வரும்னு தெரியும். முட்டையில் ஆர்டர் பண்ணால் நல்லா சேஃப்டியாக வருமானு எனக்கு தெரியலங்க. அதனால் நான் ஆர்டர் பண்ணலை. நேற்று ஷாப்பிங் போகும்போது பார்த்தேன், அதை உடனே வாங்கிட்டேன். சரி பெப்பர் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாயில் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்ம காடை முட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா கப்பைக்கிழங்கு பண்ண போகிறேன். எனக்கு கப்பைக்கிழங்கு வித் ஃபிஷ் கறி ரொம்ப பிடிக்கும். இது கேரளா ஸ்பெஷல் தான், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நேற்று திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த கப்பைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணதை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கப்பைக்கிழங்கு க்ளீன் பண்ணது ரொம்ப ஈஸி தாங்க. பார்க்க தான் ஹார்டாக இருக்கும், பட் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கட் பண்ணி வச்சு இப்போ கப்பைக்கிழங்குல கொஞ்சமாக சால்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணிடுங்க. நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா சாஃப்டாக பாயில் ஆனதும் அதை தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ சாஃப்டாக பாயில் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு ஒரு மண் சட்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு விடுங்க. கடுகு வெடித்ததும் அதில் காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம பாயில் பண்ண கிழங்கை போட்டு நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டதும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம துருவி வச்ச தேங்காவை தூவி விடுங்க. தேங்காய் போட்டதும் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான கப்பைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம முட்டை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாயில் பண்ண காடை முட்டையில் கொஞ்சமாக சால்ட்டு மஞ்சத்தூள் நம்ம பொடி பண்ணி வச்ச ஜீரகம் மிளகு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிளறுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ் கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுலில் தக்காளி புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சதில் நம்ம வந்து குழம்பு மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஒரு மண் சட்டி நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக சோம்பு, வெந்தயம், நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா எவ்வளோ அளவுக்கு நம்ம வெங்காயம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு ஃபிஷ் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இப்போ ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தக்காளி கரைசல் அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதிச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா குழம்பு கொதித்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்று அதில் போடலாம்.
பாருங்கள் ஃபிஷ் நல்லா பாயில் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. அந்த ஃபிஷ் பாயில் ஆகிற டைமில் நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேங்க. வாங்க சாப்பிட்லாம்.